விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக். அதாவது ஹியூமிக் அப்படின்னா சாதாரணமான பேர் தான். ஆனால் அது செய்கிற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப விவசாயிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அது மண்ணினுடைய pH லெவலை சமம் பண்ணுது. கார மண், உப்பு மண், அமில மண், அனைத்து விதமான மண்ணையும் நல்ல மண்ணாக மாற்றி பயிர்களுக்கு தேவையான சத்தை எடுத்து கொடுத்து மண்ணை பொதுன்னு பண்ணி செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அப்படியே சும்மா துளியுண்டு. இப்போ நம்ம பாருங்கள், இது சும்மா ஒரு 1/4 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1/2 லிட்டருக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இதுக்கு காட்டு அந்த ஒரு விரலில் நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவு தான் எடுத்துக்கிறோம். அப்படியே போடு. ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இது பாருங்கள் எப்படி நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு. இந்த மாதிரி போனால் தான் ஒரிஜினல். நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கே சும்மா 1 கிராம் கூட நம்ம போடலை. இந்த அளவுக்கு தண்ணியை கருப்பாக மாற்றி கொடுக்குது அப்படின்னா இதுதான் ஒரிஜினல். இதை நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இதை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த மண்ணினுடைய மாற்றமும் பார்க்கலாம். நம்ம அந்த மண்ணில் வச்சுருக்கிற பயிர் அருமையாக வரும். அதனுடைய வளர்ச்சியையும் நம்ம உடனே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது உரம் கிடையாது. ஆனால் இது செய்கிற வேலையை எந்த உரமும் செய்ய முடியாது. மற்ற உரங்கள் போடையில் மண் கெட்டு தான் போகும். இதை போடும்போது மண் வளமாகவும் பயிரும் நல்லா ரிசல்ட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்க மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருக்கும். மற்றதை கொடுக்கத்தான் சத்து கிடைக்கும். இது அப்படி இல்லை. ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அதனுடைய மாற்றங்கள் தெரியும். நம்ம ரெகுலராக கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம மண்ணை நல்ல மண்ணாக மாறிடும். இது மட்டும் இல்லைங்க, சாணப்பாசி கரைசல், எண்ணெய் கரைப்பான், இந்த மாதிரி அனைத்துமே நம்மளே தயார் பண்ணி கொடுத்துக்கலாம். லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள்.